பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் முள் தான். கடவுள் நம்ம பற்பல வழியில அபரிவிதமாக ஆசீர்வதித்திருந்தாலும் வாழ்க்கையில் அவர் அனுமதித்த ஒரே ஒரு முள் கடவுள் நம் வாழ்வில் அனுமதித்திருக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறது உண்டு. அது சரியில்லாத உறவின் முறிவாக இருக்கலாம், அது குணமாக்க முடியாத வியாதியாக கூட இருக்கலாம். அந்த முள் வெளியில் யாருக்கும் தெரியாது. வெளியில் பார்க்குறவங்க நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக தான் பார்ப்பாங்க. ஆனால் அதை குறித்து கலங்கி தவித்து கண்ணீர் விடுவது நமக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரியும். நம்ம பவுல் மாதிரி எத்தனை முறை ஜபித்தாலும் அந்த முள்ள கடவுள் நம்ம வாழ்க்கையிலேருந்து அகற்றுவதில்லை. ஆனால் அதுக்காக நம்பிக்கை, கனவு, சந்தோஷத்தை கைவிடணுன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கு அந்த முள்ள குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு குட்டி கதை. ஒரு பெரிய புகழ்பெற்ற ஊழியக்காரர், உண்மையான கடவுளின் பிள்ளைன்னு சொல்லலாம். அருமையான அன்பான ஊழியக்காரர். அவரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். அவர் ஜபித்தால் நடக்காதது ஒன்றும் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவருக்கு இருந்த வியாதி, அதனால் அவர் எடுக்கும் மாத்திரையின் பின்விளைவுகள், அடிக்கடி அவருக்கு வரும் பயங்கரமான தலைவலி, பிரசங்கம் செய்யும் போதே சில வேளையில் முடியாமல் ஓய்வு எடுக்கிறதும் உண்டு. நான் பல பேருக்கு செய்யும் ஜபத்தை கேட்கும் தேவன் என்னுடைய தனிப்பட்ட ஜபத்திற்கு பதிலளிக்கவில்லையேன் வருத்தத்தின் முள் அவரை நடுநடுவே குத்தி கொண்டு இருந்தாலும், அவர் மறிக்கிறதுக்கு முன் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கலாமா? கடவுள் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, கடவுளின் அன்பிற்கு அளவே இல்லை அப்படின்னு சொன்னார். அவர் வியாதி நீக்கப்படலைனாலும் எந்த கசப்பும் இல்லாமல் நம்பிக்கையுடன் கடவுளிடம் சேர்ந்தார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாமும் அவரை போலவே விசுவாசத்துடன் மறிப்போம், நம்புவோமா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்ன மாதிரி எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் அவர் பேரிலே நம்பிக்கையுடன் மரணத்தையும் ருசி பார்ப்போன்னு நம்மளும் சொல்லணும் தோணுது இல்லையா? இப்போ பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுள் தான் குயவன், நம்ம களிமண். அவர் கொடுக்குற கிருபையை இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கோம் அப்படின்றது புரியுது. சங்கீதம் 136 என்ன இருக்குன்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு இருக்கு. ஏசாயா 14:24 என்ன இருக்குன்னா, நான் நினைக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் அப்படின்னு இருக்கு. 1 பேதுரு 1:7 என்ன இருக்குன்னா, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட நாயகன் பவுல் புதிய ஏற்பாட்டில் பாதிக்கும் மேற்பட்ட நிருபங்களை எழுதியவர். நல்ல செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தவர், நிறைய படித்தவர், கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர், இப்படி சொல்லிட்டே போலாம். அவர் வாழ்விலும் ஒரு முள், அவர் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அதை நீக்கும்படி 3 முறை கர்த்தரிடம் மன்றாடியும் கர்த்தர் அந்த முள்ளை எடுக்கலை. அது 2 கொரிந்தியர் 12 இருக்கு. பவுல் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? 12:7 நான் என்னை உயர்த்தாதபடி அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது நீங்கும்படி கர்த்தரிடம் 3 முறை அவர் ஜெபித்தோம். கர்த்தர் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாமா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அதுபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன், பலவீனத்தில் நான் பிரியப்படுகிறேன்னு அவர் சொல்றார். இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தருதுன்னா, குணப்படுத்துதல் வேண்டுமா, கிருபை வேண்டுமா, பெருமை வேணுமா, தாழ்மை வேணுமான்னு கேட்கும்போது கிருபையும் தாழ்மையும் போதும். பிகாஸ் பரலோகத்தில் பிரவேசிக்கணுமே. அது மட்டும் இல்லாமல் அந்த முல்லை குறித்து வேதனைப்பட மாட்டேன், இப்போதும் எப்பொழுதும் உண்மையே நம்புவேன், சரியானாலும் சரியாக விட்டாலும் நான் சிறந்ததையே செய்வேன், இன்னும் இன்னும் உண்மையே மகிமைப்படுத்துவேன். பவுல் மாதிரி நம்மளும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு தோணுது இல்லையா? அந்த முள்ளில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு, ஏன் இப்படி எனக்கு ஆனதுன்றதை யோசிக்கிறத விட்டுட்டு, கேள்வி கேட்கறத விட்டுட்டு நமக்கான தெய்வ திட்டத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்றது புரியுது. நம்பிக்கை என்பதே வாழ்க்கையின் அர்த்தமில்லாத போது கடவுளை சார்ந்திருப்பது தானே. அப்போ முள்ளை எப்படி பார்க்கணும்? எனக்கு கொடுக்கப்பட்ட முள் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் வரம்பாக பார்க்காம என் வாழ்க்கையில் கடவுள் செய்ய போகும் சாட்சியா பார்க்கலாம். அந்த முள்ளை நான் எங்கிருந்து வந்தேன்றதை நினைப்பூட்டும் கருவியா பார்க்கலாம். முள் ஊக்கமிழக்கும் கருவியா பார்க்காம ஊக்கப்படுத்தும் கருவியா பார்க்கலாம். முள் பயமுறுத்துவதாக பார்க்காம நம்ம எப்போதும் கடவுளை மட்டுமே சார்ந்திருக்க நினைப்பூட்டும் கருவியா பார்க்கலாம்.
என்னால் எல்லாம் செய்ய முடியும், கடவுள் துணை இல்லாமல் நினைக்கும் போதெல்லாம் அந்த முள்ளை பார்த்து கடவுள் பக்கம் திரும்பவும் அவரை சார்ந்திருப்பதை அவருக்கு நினைப்பூட்டி நம்ம முன் செல்றதுக்கும் ஒரு கருவியை அதை பயன்படுத்தலாம். நம்ம ஜெபிக்கும் முள் அகற்றப்படலைன்னா அது தற்காலிக செயல் இல்லை, அது கடவுள் அனுமதித்ததற்கு ஒரு காரணம் உண்டுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த முள்ளினால் நம் வாழ்க்கை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம் விதியை அந்த முள் நிறுத்தும்னா கடவுள் அந்த முள்ளை நம்ம வாழ்க்கையில் அனுமதித்திருக்கவே மாட்டாங்க அப்படின்ற முடிவுக்கு நம்ம வரணும். நமக்கான விதியை நிறைவேற்ற அனைத்தும் நம்மிடம் உள்ளதுன்ற தீர்மானத்துக்கு நம்ம வரணும். அவரின் கிருபை போதுமானதுன்றதை நம்ம விசுவாசிக்கணும். முள்ளை நம் வாழ்வில் இருந்து அகற்றவில்லை என்றாலும் அந்த சூழலில் நம்மை மாற்றுவார். அப்படின்னா நம்ம அணுகுமுறை, குணம் எல்லாத்தையும் மாற்றுவாங்க. முள்ளினால் வரும் பலவீனத்தினால் நம் வளர்வோம், வலுவடையும். நம் ஆவிக்குரிய தசை நார்களும் வலுவடையும். நம்ம அமைதி காத்தா, வாழ்வில் கசப்பானதை அகற்றினார், கடவுள் நீக்க வேண்டியதை நீக்குவார், மாற்ற வேண்டியதை அவர் மாற்றுவார் அப்படின்னு புரியுது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? சரியானதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மற்றவர்களிடம் நல்லவராக இருக்கணும். சிறந்த உணர்வை தொடர்ந்து மதிக்கணும். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுறதை நிறுத்தணும். இப்படி நம்ம இருந்தால் கடவுள் அனுமதித்திருக்கும் உள் பரீட்சையில் நம்ம தேர்ச்சி பெறுறது மட்டும் இல்லாமல் அவர் வச்சிருக்க இலக்கை நம்ம அடைவோம். பவுல் மாதிரி நம் உள்ள நம்ம எப்படி பார்க்குறோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஹேவ் அ நைஸ் டே. பை.